أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي إن الصلاة ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. நிச்சயமாக என்னுடைய தொழுகையும் என்னுடைய வணக்க வழிபாடும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அகில உலகங்களின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது அப்படின்ற இந்த வாக்குறுதியோட அன்பான சகோதரிகளே, அல்லாஹுடைய ஈடு இணையே இல்லாத கருணையால புனித மாதமான ரமதானுடைய இரவுகள்ல ஏறத்தாழ பாதி கிணற கடந்த மாதிரி 15 நாட்களை கடந்து வந்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாதையில 15 நாட்கள் எப்படி முடிஞ்சிருந்தாலும் சரி, நம்ம நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி இபாதாக்கள் செய்ய முடியலன்னா கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற மாதிரி ஒரு ஒவ்வொரு விஷயமும் அதனுடைய முடிவை பொறுத்தே அமைகின்றது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய முடிவு, அதாவது இந்த எஞ்சி இருக்கக்கூடிய 14-15 நாட்கள் மிகச் சிறப்பானதாக அமைக்கிறதுக்கான முயற்சி செய்யும் போது இன்ஷா அல்லாஹ் முதல் 15 நாட்கள் நினைச்ச மாதிரி இபாதா செய்ய முடியல, நினைச்ச மாதிரி மன உறுதியோட இருக்க முடியல அப்படின்ற பிழைகள் இருந்தா கூட ரப்பு அதையும் ஈடு செஞ்சு இந்த எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களை மிகச் சிறப்பானதாக மாத்தி தரணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன தலைப்புக்காக இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, முகவரியை தேடி அப்படின்ற அந்த தலைப்புக்காக இணைஞ்சிருக்கோம். இந்த தலைப்பே சிலருக்கு வித்தியாசமா இருந்திருக்கும். என்ன முகவரியை தேடி? நமக்கு தான் ஏற்கனவே அட்ரஸ் இருக்கே. நமக்கு வீட்டு அட்ரஸ் இருக்கு. அந்த அட்ரஸ் ஒரு பெர்மனன்ட் அட்ரஸும் இருக்கு. சிலருக்கு ஒரு டெம்பரரி அட்ரஸும் இருக்கு. அதே அட்ரஸ் ஆதார் கார்டுலயும் இருக்கு, ரேஷன் கார்டுலயும் இருக்கு, ஓட்டர் ஐடில இருக்கு, பான் கார்டுல இருக்கு. நம்ம எல்லாத்தையுமே ஒண்ணுக்கு ஒண்ணு இணைச்சு லிங்க் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் என்னத்த முகவரியை தேட போறோம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம யோசிச்சிருந்திருக்கலாம். அன்பான சகோதரிகளா, பூமியில் வாழக்கூடிய மனிதர்கள்ல சில மனிதர்கள் தங்களுடைய முகவரியை தங்களுடைய குடும்பத்திலிருந்து எடுத்துக்கொள்வார்கள். இன்னும் சில மனிதர்கள் தங்களுடைய முகவரியை தாங்கள் செய்யும் பணியிலிருந்து, அதாவது அவங்க பார்க்கக்கூடிய வேலையில இருந்து, ப்ரொஃபஷன்ல இருந்து, கெரியர்ல இருந்து அவங்களுக்கான முகவரி எடுத்துப்பாங்க. நான் இன்னாருடைய மக, நான் இன்னாருடைய குடும்ப பின்னணியில வந்திருக்கேன் அப்படின்றது நம்மள சிலருக்கான அடையாளமா இருக்கும். இன்னும் சிலருக்கு நான் டீச்சரா இருக்கேன், நான் டாக்டரா இருக்கேன், நான் இன்ஜினியரா இருக்கேன், நான் ஆலிமாவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கக்கூடிய வேலையில, தான் பார்க்கக்கூடிய பணியில இருந்து அவங்களுக்கான முகவரியை எடுத்துப்பாங்க. இன்னும் சிலர் தங்களுடைய முகவரிய அவங்க எந்த அளவுக்கு பிரபலமா இருக்காங்களோ அவங்களுடைய பிரபல்யத்துல இருந்து சிலர் எடுத்துப்பாங்க. இன்னும் சிலர் தான் எவ்வளவு தூரம் பொருளாதாரத்தை சேர்த்து வச்சிருக்காங்களோ, பணக்காரங்களா இருக்காங்களா, நான் எனக்கு சொந்த வீடு இருக்கு, எனக்கு கார் இருக்கு, நாங்க எவ்வளவு பெரிய பரம்பரை தெரியுமா, அந்த பரம்பரையில எப்படி பணக்காரங்களா வாழணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய முகவரிய அழிஞ்சு மண்ணோட போய் முடிய போகக்கூடிய நிலையில்லாத விஷயங்களோட தான் கட்டி பிணைஞ்சு வச்சிருக்கோம். இந்த நிலையே இல்லாத விஷயங்களுக்காக தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை, அது ஆயுட்காலம் 50 வயசா இருக்கட்டும், 60 வயசா இருக்கட்டும், 70 வயசா இருக்கட்டும், பிறந்ததுல இருந்து நம்ம உயிரோட வாழ்ற காலம் வரைக்கும் நிலையே இல்லாம அழிஞ்சு போகக்கூடிய இந்த தற்காலிகமான விஷயங்களுக்காக தான் ஓடி ஓடி உழைச்சு நம்மளுடைய மொத்த காலத்தையும் முடிச்சுக்கிறோம். அப்ப இதெல்லாம் டெம்பரவரியான லேபிள். இதெல்லாம் உண்மையான அட்ரஸ் இல்ல, உண்மையான முகவரி இல்ல. அப்ப உண்மையான முகவரி எங்க இருக்கு? அப்படி பூமியில இதுவரைக்கும் எத்தனையோ கோடி மனிதர்கள் வாழ்ந்துட்டு போயிருக்காங்களே, அப்படி இதுவரைக்கும் வாழ்ந்த மனிதர்கள்ல யாராவது அந்த உண்மையான முகவரிய தேடி போயிருக்காங்களா? எந்த முகவரிய அவங்க தேடி போனாங்களோ அந்த முகவரிய அவங்க அடைஞ்சிருக்காங்களா? ஒருவேளை பூமியில இப்ப நம்ம பார்த்த மாதிரி பொருளாதாரத்தினாலேயோ, செல்வத்தினாலேயோ, அவங்களுடைய தொழில்னாலேயோ அவங்களுக்கு இருந்த ஒரு முகவரியை தாண்டி நிரந்தரமான, நிலையான, சத்தியத்திற்குரிய முகவரியை அடைஞ்சிருக்காங்களா அப்படின்ற கேள்விக்கு பதில் ஆமாம். அல்ஹம்துலில்லாஹ். பூமியில நம்ம வாழக்கூடிய, நம்ம நடமாடக்கூடிய இதே பூமியில சில மனிதர்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க சகோதரிகளா. இன்னும் சில மனிதர்கள் நம்ம வாழக்கூடிய இந்த சமகாலத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இறைவனால் நேசிக்கப்பட்ட அந்த அழகான ஆன்மாக்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அவங்களுக்கு எவ்வளவோ வாரி வழங்கி கொடுத்தோம். இப்ப நம்ம பார்த்த இந்த முகவரியுடைய அடையாளங்கள்ல எல்லாத்தையும் கொடுத்தோ, இல்ல அதுல மிகச்சிறப்பானதை கொடுத்தும் கூட அவங்களுடைய மனநிலை ஏதோ ஒண்ணு தேடி ஏங்கிக்கிட்டே இருந்திருக்கு.
இது இல்லையே என்னுடைய முகவரி, இது இல்லையே என்னுடைய முகவரி அப்படின்னு சொல்லி எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு பொருளையும் பார்த்து, சூரியனை பார்த்து, சந்திரனை பார்த்து, நட்சத்திரங்களை பார்த்து, இது இல்லையே என்னோட ரப்பு, என்னோட ரப்பு இதை விட பலமானவனாச்சே, என்னோட ரப்பு இதை விட சக்தி வாய்ந்தவனாச்சே, அப்ப என்னுடைய இறைவன் யார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இறைவனை தேடி நம்மளுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயணிச்சாங்களோ, அதே மாதிரி பூமியில வாழக்கூடிய சில அழகிய ஆன்மாக்கள் ரப்ப இவ்வளவு கொடுத்தாலும் இது இல்லையா என்னுடைய முகவரி, என்னுடைய முகவரி வேறையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மொத்த வாழ்க்கையின் பயணத்தையும் தன்னை படைத்தவன், தனக்கு முகவரி கொடுத்தவன், தனக்கு உயிர் கொடுத்தவனை நோக்கி திரும்பும் போது அப்ப அவங்களுக்கு அந்த நிலையான முகவரிக்கு போகக்கூடிய வழி கிடைச்சிச்சு. அவங்களுடைய நிரந்தரமான பெர்மனண்டான அட்ரஸ அவங்களால பூமியில வாழ்ந்த மிகச்சிறந்த மனிதர்களால வரலாற்று புத்தகங்கள்ல பதிய முடிஞ்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த தலைப்பை நம்மையே எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, அன்பான சகோதரிகளே, நிலையே இல்லாத இந்த வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்காம ரமதானுடைய முதல் 5 நாட்களுக்கு முன்னாடியே 165 பச்சிளம் குழந்தைகள், வெறும் 7 ல இருந்து 12 வயசுதான். அன்னைக்கு காலையில ஸ்கூலுக்கு போகையில அவங்க நினைச்சிருந்திருக்க மாட்டாங்க, சாயந்தரம் ஜனாசாவா 165 பேருக்கும் ஒரே கூலி வெட்டி வரிசையா புதைப்பாங்க அப்படின்னு சொல்லி. அந்த தாயுடைய உள்ளமும் தந்தையுடைய உள்ளமும் கனவுல கூட நினைச்சு பார்த்திருந்திருக்காது. இப்படி தான் கண்ணின் மணிகளான பிள்ளைகளை ஷஹீதுகளா வந்து வார்த்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. எத்தனையோ மோசமான மனிதர்களுடைய சூழ்ச்சியில இப்படி அழகான ஆன்மாக்களுடைய உயிர் பறிபோகக்கூடிய நிலையில்லாத காலத்துலதானே நம்ம இருக்கோம். இப்ப நமக்காக ஏன் இந்த தலைப்பு அப்படின்னு சொன்னா, நிலையே இல்லாத விஷயத்த நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம்ல, என்னத்தையோ வாழ்றோம் போறோம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம்ல, நம்மள கொஞ்சம் நின்னு நிதானிக்க வச்சு, இது இல்லப்பா உன்னுடைய முகவரி, நான் உன்னை இதுக்காக படைக்கல, நீ என்ன நோக்கி திரும்பி வந்துட மாட்டியா, உனக்கான பெர்மனன்ட் அட்ரஸ, உனக்கான நிரந்தரமான முகவரிய நான் இங்க அழகா தயார்படுத்தி வச்சிருக்கேனே, கொஞ்சம் லைட்டா ரைட் டர்ன் பண்ணுவேன், கொஞ்சம் லேசா திரும்பி வாயேன், உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நேர்வழி காட்டக்கூடிய அல் ஹாதியான நம்மளுடைய இறைவன் ஹிதாயத் அப்படின்ற அந்த பாதையை கொண்டு நமக்கான முகவரியோடு தயார்படுத்தி வச்சிருக்கான் சகோதரிகளா. நமக்காக நம்மளுடைய ரப்பு நம்மளுடைய பெர்மனன்ட் அட்ரஸோட நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப இறைவனை நோக்கிய இந்த திரும்புதல், நம்மளுடைய முகவரியை தேடி அப்படின்ற இந்த பயணத்துடைய 3 நாள் முடிவுல நம்மளும் நமக்கான பெர்மனன்ட் அட்ரஸ் நோக்கி லேசா ஒரு எட்டாவது திரும்பிட மாட்டோமா, ஒரு அடியாவது முன்னாடி எடுத்து வச்சிட மாட்டோமா அப்படின்ற நப்பாசையில தான் இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பை நம்ம எடுத்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளா, திரும்பியும் சொல்றேன், பூமியில் வாழக்கூடிய சில மனிதர்கள் தங்களுடைய முகவரியை தங்களின் குடும்பங்களிலிருந்தோ, தொழில்களிலிருந்தோ, பொருளாதாரத்திலிருந்தோ, தங்களுடைய உடல் அடையாளங்களிலிருந்தோ எடுத்துக்கிறாங்க. ஆனா பூமியில சில அரிதான மனிதர்கள், சில அரிதான பொக்கிஷமான ஆன்மாக்கள் தங்களுடைய நிஜமான முகவரிய சத்தியத்துடைய பாதையில தங்களுடைய இறைவன் கிட்ட தேடி கடைசி மூச்சு வரைக்கும் அப்படியே வாழ்ந்து மரணிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அரிதான 3 ஆன்மாக்களை பத்தி தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு, நாளைக்கு, நாளை மறுநாள் நம்ம பார்க்க போறோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஒரு உன்னதமான நபித்தோழரை பத்தி பார்க்க போறோம். நாளைக்கு ஒரு தாபியினை பத்தி பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த நாள் ஒரு நல்லடியாரை பத்தி பார்க்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வாழ்ந்த இந்த சமகாலத்துல கொஞ்சம் கொஞ்சம் சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதரை பத்தி பார்க்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வரிசையில இன்னைக்கு ஒரு அரிதான அழகான ஆன்மாவை நம்ம யார பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மனிதரை நினைக்கும் போது கண்ணீர் சிந்தி அழுதாங்களோ, அப்படிப்பட்ட தியாகத்திற்கு சொந்தக்காரரான முஸாப் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அப்படின்ற அந்த மிக அழகான நபித்தோழரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சுப்ஹானல்லாஹ். அன்பான சகோதரிகளா, முஸாப் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹுடைய வரலாறை பேசணும் அப்படின்னு சொன்னா, ரமதானுடைய 30 இரவுகளுமே பத்தாது. அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுடைய வாழ்க்கையுடைய பக்கங்கள், அவங்க வாழ்ந்த காலம் கொஞ்சம் தான். அவங்க மரணிக்கையில அவங்களுக்கு ஏறத்தாழ வெறும் 32ஓ 33 வயசோ தான். நம்மள ஏற்கனவே நிறைய பேருக்கு வந்து அந்த அந்த வயசுலாம் தாண்டி வந்திருப்போம். 32 வயசுலாம் தாண்டி நிறைய பேர் இங்க இருப்போம். அப்ப ஏற்கனவே நம்ம கடந்து வந்த ஒரு காலகட்டம் தான் அவங்களுடைய மொத்த ஆயுள் காலம். அந்த மொத்த ஆயுள் காலத்துக்குள்ள சுப்ஹானல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே கண்ணீர் சிந்தக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்க்கைய
வரலாற நிலைத்து வச்சுட்டு ஒரு மனிதர் போயிருக்காரு அப்படின்னு சொன்னா அவர் எப்படிப்பட்ட அழகான விஷயங்களுக்கு வந்து சொந்தக்காரரா இருந்திருப்பாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்ப இன்ஷால்லா முஸாப் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹுவுடைய வாழ்க்கைய வந்து நம்ம கொஞ்சம் விரிவா பாக்குறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்கும் போது அவங்களுடைய மொத்த வாழ்க்கையும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷத்துல வந்துட்டு போயிரும் இன்ஷா அல்லாஹ். அப்ப முஸாப் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னு சொன்னா, மக்காவுடைய பூமியில போய் நம்ம நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா, இல்ல அப்படின்னு சொன்னா, மக்காவுடைய வீதிகளுக்கு வாய் பேசுற வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நுகர்ந்து பார்க்கக்கூடிய சக்தி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது இன்னைக்கு வரைக்கும் முஸாப் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அணிஞ்ச அந்த விலை உயர்ந்த அத்தர்களை பத்தியும், அந்த விலை உயர்ந்த வாசனை திரவியங்களை பத்தியும் இன்னைக்கு வரைக்கும் மக்காவுடைய வீதிகள் பேசும். சுப்ஹானல்லாஹ். அப்படி ஒரு செல்வ செழிப்பு கொண்ட ஒரு வசதியான மனுஷர் தான் முஸாப் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு. அவங்க எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னு சொன்னா, அவருடைய அழகு யாரு பார்த்தாலும் பார்த்த உடனே அவரை கவர்ந்திழுக்கக்கூடிய ஒரு அழகுக்கு சொந்தக்காரர். சுப்ஹானல்லாஹ். நிறைய இடங்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் என்ன பதிவாயிருக்கு அப்படின்னு சொன்னா, அவருடைய சாயல் ஏறத்தாழ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாயல போலே இருக்குமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரியே அவங்களுடைய சாயல் இருக்குமா. அதனாலதான் உஹது போர்ல கூட முஸாப் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட போது சில மனிதர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மரணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குறைஷிகள் வந்து கத்துறதுக்கு வந்து அதுதான் காரணமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய சாயலை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரியே முஸாப் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு இருந்தனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய தோற்றம் எவ்வளவு அழகா அழகா இருந்திருக்கும் அந்த மனிதருக்கு. சுப்ஹானல்லாஹ். யாரு திரும்பி பார்த்தாலும் அப்ப வந்து ஆரம்ப காலகட்டங்கள்ல இஸ்லாத்தை அவங்க ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப செல்வ செழிப்பான ஒரு டீனேஜர். அப்ப அவங்க நடந்து போனாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆடைகள் எல்லாம் மென்மையான பட்டாலான ஆடைகளா இருக்கும். அவங்க போட்டிருந்த செருப்பெல்லாம் ரொம்ப உயர்தரமான ஃபைனான லெதர்ல செஞ்ச இம்போர்ட்டட் சாண்டல்ஸ் தான் அவங்க வந்து போடுவாங்களாம். அதே மாதிரி அவங்களுடைய வாசனை அவங்க அணியக்கூடிய வாசனை திரவியங்கள் எல்லாமே வந்து எங்கிருந்து வருதுன்னே தெரியாத அளவுக்கு அப்படி நறுமணம் வீசக்கூடியதா இருக்குமா. கொஞ்ச தூரத்துல நின்னா கூட முஸாப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க அப்படின்றத அந்த வாசனை திரவியத்துடைய நறுமணத்தை வச்சே எல்லாருனாலையும் சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாமே பெஸ்ட், எவ்ரிதிங் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மக்காவுடைய அந்த ஆரம்ப காலகட்டங்கள் ஒரு மனிதரை சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா அது முஸாப் ரலியல்லாஹு அன்ஹுவா தான் இருந்திருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஏன் அப்படின்னா இவங்களுடைய பின்னணி பார்க்கும் போது பின்னாடிலாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். இவங்களுடைய தாய்க்கு இவங்க ஒரே பிள்ளை. அதனால பார்த்து பார்த்து அப்படியே வார்த்தை எடுத்திருக்காங்க அவங்களுடைய அம்மா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல ரொம்ப சீமாந்தனா வந்து அவர் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துலதான் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சத்திய மார்க்கத்தை வந்து எத்தி வைத்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஆரம்ப காலகட்டத்துல உஸைப் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அவங்க போகும்போதும் வரும்போதும் சில மனிதர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது சொல்லி பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இஸ்லாத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்ற அந்த விஷயங்களையும், இறைவன் யார், வணக்கத்திற்கு தகுதியானவன் யார் இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அவங்களுடைய காதுல விழுந்துட்டே இருக்கு வரிசை. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, தனக்குள்ள இறைவன் ஒரு உள்ளுணர்வை ஏற்படுத்துறான். அப்ப அந்த உள்ளுணர்வை பின்பற்றி முஸாப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்திய மார்க்கத்தை அமைதியா எடுத்து வச்சிட்டு இருந்திருக்கூடிய அந்த ஆரம்ப காலகட்டத்துல தாருல் அர்கம் அப்படின்ற அந்த ஆரம்ப இஸ்லாமிய பல்கலைக்கழகத்துக்கு அமைதியா போய் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்படின்றத கேட்கறதுக்காக வந்து ஆரம்ப காலகட்டத்துல வந்து அங்க போறாங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், முஸாப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி பணக்காரவங்க அவங்களுக்கு வந்து உலகத்துல வந்து எல்லாமே கிடைச்சிருந்துச்சு அப்படின்னு தானே பார்த்தோம். இப்ப உலகத்துல கிடைச்ச எல்லாத்தையும் அவங்க இழக்கல. எல்லாத்தையும் அவங்க எடுத்து தானே முன் வந்து விரும்பி குடுக்குறாங்க. எனக்கு இது வேண்டாம், இது இழப்பில்ல, இது வந்து மனசார எடுத்து எனக்கு இது வேணாம் அப்படின்னு குடுத்துட்டு, அதுக்கு பகரமாக ரொம்ப ரொம்ப விலை மதிப்பே இல்லாத ஈமான் அப்படின்ற பொக்கிஷத்த வியாபாரம் எப்படி வந்து பண்டமாற்றம் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி இந்த உலகத்துடைய எல்லா செல்வ செழிப்புகளையும் ஒரு கையில குடுத்துட்டு அதுக்கு பகரமா முஸாப் இப்னு உமர் ரலியல்லாஹு என்ன திரும்பி வாங்குனாங்க அப்படின்னா, ஈமான் அப்படின்ற இந்த விலை மதிப்பே இல்லாத பொக்கிஷத்தை தான் திரும்பி வாங்கிட்டாங்க.
அவங்களுடைய எல்லா பட்டாடையும் விட்டுட்டாங்க. அவங்க அம்மாவுடைய பெரிய மாளிகை, பெரிய பங்களா விட்டுட்டாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில தலையில இருந்து கால் வரைக்கும் ஒன்னொன்னா பார்த்து பார்த்து விலை மதிப்பே இல்லாம ஆபரணங்கள் அணிஞ்சிருந்த ஒரு மனிதர் கடைசியில இந்த ஈமான வாங்கிக்கிட்டனால அவருடைய இறுதி நிலை வந்து கவலைக்கிடமா இருந்தா கூட சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவங்களுக்கு உயர்ந்த கண்ணியத்தை சுவனத்துல வந்து ஏற்படுத்தி வச்சிருக்கான். இப்ப வரைக்கும் எந்தெந்த ஆன்மாக்கள்லாம் அழகான ஆன்மாக்களா இருக்கும், அந்த ஆன்மாக்கள் எல்லாம் முஸாப் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹுவ நினைக்காத நாட்களே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஷஹீதா தான் அவங்களுடைய மரணம் இருந்துச்சு. தலையில இருந்து கால் வரைக்கும் பட்டாடை அணிஞ்சே வாழ்ந்தவருடைய இறுதி மரணத்துல அவருக்கு உஹது போர்ல வந்து அவர் ஷஹீதா மரணம் அடையும் போது அவருக்கு முழுசா மூடுற அளவுக்கு கஃன் துணி கூட இல்லாத ஒரு நிலையில தான் அவருடைய மரணம் இருந்துச்சு. தலைய மூடினா கால் தெரியுது, காலை மூடினா தலை தெரியுது. இப்ப கடைசி நேரத்துல தலைய கஃன் துணியை வச்சு மூடிருங்க, காலை இதுகிர் அப்படின்ற அந்த புல்ல வச்சு மூடி முசேப வந்து அடக்கம் பண்ணிருங்க அப்படின்றதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸ்டேட்மெண்டா இருந்துச்சு. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முஸாப் இப்னு உமரை எந்த அளவுக்கு நேசிச்சாங்க அப்படின்னு சொன்னா, எப்பெல்லாம் அவங்க முஸாப் இப்னு உமரை நினைக்கிறாங்களோ அப்ப அவங்கள நினைச்சு அழுகாத நாட்களே இல்ல. அப்படி ஆழமான நேசம் கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்துக்கு தகுதியான மனிதரா வந்து முஸாப் இப்னு உமர் வாழ்ந்துருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். இதுதான் இவங்களுடைய மொத்த வாழ்க்கை பின்னணியுடைய 32 வருஷத்துடைய சின்ன சுருக்கம். அப்ப இன்னைக்கு நமக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு சகோதரிகளா. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, முஸாப் இப்னு உமைர் தான் ஏற்கனவே தான் கிட்ட இருந்த எல்லா பொக்கிஷங்களையும் எல்லா சொத்துக்களையும் கொடுத்துட்டு ஈமான விலைக்கு வாங்கினாங்க. எல்லாத்தையும் தானே எடுத்து கொடுத்துட்டு ஈமான விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு தைரியத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தாங்க. அதனாலதான் இந்த உலகத்துடைய நிலையில்லாத முகவரிகள் எல்லாம் தொலைச்சிட்டு விரும்பி தொலைச்சிட்டு நிரந்தரமான முகவரியை தேடி அவங்களால போக முடிஞ்சுச்சு. அந்த நிரந்தரமான முகவரிக்கு சொந்தக்காரராக இன்னைக்கு வரைக்கும் நிக்க முடியுது. இப்ப நம்ம கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. எதெல்லாம் நம்முடைய நிரந்தரமான முகவரியான இறைவன் கிட்ட நெருங்க விடாம நம்மள தடுத்து நிறுத்திட்டு இருக்கு? நம்மளுடைய வீடுகளா, நம்மளுடைய பிள்ளைகளா, நம்மளுடைய வாழ்க்கை துணையா, இல்ல நம்மளுடைய நம்ம வாழக்கூடிய இந்த சொகுசான வாழ்க்கையா, இல்ல நம்மளுடைய வேலையா, இல்ல எந்த விஷயம்? நான் என்னுடைய ரப்பு கிட்டதான் என்னுடைய நிரந்தரமான அட்ரஸ் இருக்கு அப்படின்றதன் பக்கம் திரும்ப விடாம நம்மள தடுத்துட்டு இருக்கு அப்படின்றதான் இன்ஷா அல்லாஹ் இந்த செஷனுடைய இறுதியில வந்து நம்ம சிந்திக்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ். சரி, அன்பான சகோதரிகளா, நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு கிடைக்கிற படிப்பினை அப்படின்றத விட இவங்களுடைய வாழ்க்கையில வந்து சில முக்கியமான நிகழ்வுகள் நம்ம தெரிஞ்சுக்கும் போது சுப்ஹானல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு மனிதருடைய முகவரி எப்படி அந்த டேர்னிங் பாயிண்ட் அந்த திருப்புமுனை அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி அமைஞ்சுச்சு அப்படின்றத வந்து நம்மளால வந்து சரியா விளங்கிக்க முடியும். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஏதாவது நிகழ்வுகள் எட்டி பார்க்கும் போது இந்த வரலாறு நமக்கு நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் நினைவுக்கு வரும்போது அதுவே நம்மளுடைய திருப்புமுனையா அமையறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில முஸாப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி சொல்லும் போது ஆஹ் எல்லாரும் வந்து அதிகமாக அவங்கள பத்தி நினைக்கும் போது என்ன வார்த்தை வந்து நினைவுக்கு வரும் அப்படின்னா, அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், நன்மை செய்வதில் முதலாமானவர்களில் முந்தியவர்கள். முந்தியவர்களில் முதலாமானவர்கள் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன்ல இவங்கள ஒருத்தவங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட முஹாஜிரின்களுக்கும் மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்து ஹிஜ்ரத் செஞ்ச முஹாஜிரின்களுக்கும் அதே மாதிரி அன்சாரி தோழர்களுக்கும் மதினாவாசிகளுக்கும் இடையில் இஸ்லாத்தின் முதல் பாலமாக திகழ்ந்த மனிதர். சுப்ஹானல்லாஹ். இவங்களுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இவங்கதான் இந்த மார்க்கத்துடைய அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்த முதல் சஃபீர் அப்படின்ற பேர் இருக்கு. சஃபீர் அப்படின்னு சொன்னா தூதுவர், பிராண்ட் அம்பாசிடர், பிரதிநிதி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறதுக்கு முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சார்பாக இஸ்லாத்துடைய சார்பாக அல்லாவுக்கான அழகான பிரதிநிதியாக சஃபீராக யார் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னா, முஸாப் இப்னு உமர் ரலியல்லாஹு தான் அனுப்பிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு அழகான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நபிக்கும்
ஏறத்தாழ 7 நெருங்கிய நண்பர்கள், 7 தோழர்கள் வந்து இருப்பாங்களாம் ஒவ்வொரு நபிக்கும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து ஏறத்தாழ அது மாதிரி 14 அழகான ஆன்மாக்கள் வந்து நெருக்கமான டிசைபிள்ஸா இருந்தாங்களாம். அதுல வந்து சொல்றதா இருந்துச்சுன்னு சொன்னா, ஜாஃபர் ரலியல்லாஹு, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, இந்த வரிசை நீளமா போய்க்கிட்டே இருக்கு. இந்த வரிசையில அந்த 14 நபர்கள்ல ஒரு நபரா முஸாப் ரலியல்லாஹு அன்ஹும் இருந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப முஸாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய அவங்களுடைய குடும்ப பின்னணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஹாஷிம் குலத்தை சார்ந்தவங்க. அதாவது அப்து மனாஃபுடைய குடும்ப பின்னணியில இருந்து வந்த ஹாஷிம் குலத்தை சார்ந்தவங்க. அவங்களுடைய தந்தை பேரு உமைர். உமைருடைய மகன் தான் முஸாப். அதான் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்ஹம்துலில்லாஹ். இவங்க வந்து சின்ன கோத்திரமா இருந்தா கூட, குறைஷுடைய ஒரு சின்ன கோத்திரமா இருந்தா கூட, இவங்க ரொம்ப ரொம்ப வசதியான கோத்திரம். ரொம்ப பரம்பரை பணக்காரவங்களா இவங்க இருந்தாங்க. அப்ப இவரு ரொம்ப அழகான மனிதரா இருந்தாரு. தூரத்துல இருந்து பார்க்கையிலேயே அவருடைய முகம் வந்து அப்படியே வசீகரிக்கக்கூடிய முகமா இருக்கும். அதனால எல்லாரும் எப்படி யூசுப் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொல்லும்போது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம பார்த்துட்டா கண்ணு இமைக்க முடியாம அப்படியே அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி அவ்வளவு அழகானவங்களா இருப்பாங்க. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கும்போது முழு நிலா மாதிரி முகம் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்துல இருந்து கண்ணை அசைக்க முடியாத அளவுக்கு நபி தோழர்கள்லாம் எப்படி ரசிச்சு வியந்து பார்ப்பாங்களோ, அதே மாதிரி ஒரு வசீகரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரர் சுப்ஹானல்லாஹ் மூஸா ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இந்த மனிதருக்கு வந்து ஒரு டீனேஜருக்கு எதெல்லாம் இருக்கணுமோ, ஒரு டீனேஜருக்கு எதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீனேஜர் ஆசைப்படுவாரோ, அது எல்லாமே அவங்களுக்கு இருந்துச்சு. நல்லா அழகான தோற்றம், ரொம்ப ஹேண்ட்ஸமான பெர்சனாலிட்டியா இருந்தாங்க. உலகத்துடைய எல்லா வசதிகளும் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. இப்ப இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இவங்களுடைய தாய் பேரு குன்னாஸ். குன்னாஸ், உமைர். இவங்க தான் வந்து தாயும், தந்தையும். இவங்களுக்கு கூட பிறந்தவங்கலாம் யாரும் இல்ல. உமைர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஒரே பிள்ளை இவங்களுடைய அம்மாவுக்கு. ஆனா இவங்களுடைய தந்தைக்கு இன்னொரு திருமணம் ஆயிருந்துச்சு. அதுல இருந்து இவங்களுக்கு வந்து 2 சகோதரர்கள் இருந்தாங்க. அந்த 2 சகோதரர்களும் அ பின்ன வரக்கூடிய காலகட்டங்கள்ல வந்து ஒருத்தர் வந்து அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகும்போது, இன்னொருத்தர் வந்து பத்ர் போர்ல இருந்து கைதியா புடிச்சிட்டு வந்த அந்த காலகட்டத்துல 2 பேருமே வந்து அந்த 2 சகோதரருமே வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அப்ப இதுதான் வந்து முஸைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்ப பின்னணி. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இவர் சின்ன வயசுல இருக்கையிலே அவங்களுடைய தந்தை வந்து மரணிச்சிடுறாங்க. இவங்களுடைய அந்த தந்தையுடைய அநேகமான சொத்துக்கள்ல வந்து பெரும் பங்கு வந்து முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தான் வருது. அப்ப இந்த அம்மா என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மகன வந்து அப்படியே ஒரு இளவரசன் மாதிரி தான் இந்த மகன வந்து வளர்க்குறாங்க. தங்க ஆபரணங்கள் வந்து போட்டிருப்பாங்க. அவங்களுடைய ஆடைகள்லாம் பட்டால ஆன ஆடைகளா இருக்கும். இப்படிதான் வந்து பெஸ்ட்டானது மட்டும் தான் அந்த மகனுக்கு குடுத்து இப்படிதான் வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்ல, முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி வந்து வசீகரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரரோ, அதே மாதிரி ரொம்ப மதிநுட்பமான அறிவாற்றலுக்கும் சொந்தக்காரவங்களா இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அதே அப்ப வந்து அ என்ன இப்படியே போயிட்டு இருக்க காலகட்டத்துல தான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தியும், இஸ்லாம் பத்தியும் சில மனிதர்கள் முஸஅபுடைய சில தோழர்கள் வந்து பேசுறத வந்து முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. இந்த காலகட்டத்துல என்னதான் இருக்கு? முகமது அப்படின்றவர் என்னதான் சொல்றாருன்னு சொல்லிட்டு, சும்மா போய் நம்ம பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான், அவங்க முதல்ல தாரல் அர்கம்க்கு வந்து போறாங்க. அப்ப போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சில நபி தோழர்களுக்கு வந்து மார்க்கத்த வந்து எத்தி வச்சுட்டு இருக்காங்க. இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, சில நாட்கள் போய் அமைதியா கேட்டுட்டு வந்துடுறாங்க. அப்ப ஒரு நாள் போகும்போது ஏறத்தாழ 10, 15 நபித்தோழர்களோட தாருல் அர்கம்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்லிட்டு தாவா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் முஸஅப் வந்து கதவ தட்டி உள்ள போறாங்க. கதவ தட்டி உள்ள போகும்போது எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னா, இவ்வளவு வசதியானவரு இங்க எதுக்கு வந்திருக்காரு? இவ்வளவு வசதியானவர் இஸ்லாத்தை ஏத்துக்க வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ். அது அந்த சமூகத்துல வந்து மார்க்கத்தை எத்தி வைக்கிறதுக்கான முயற்சிகள்ல வந்து அது எவ்வளவு பெரிய திருப்பு முனையா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்ப அப்படிப்பட்ட நேரத்துலதான் இவங்க வந்து சொல்றாங்க, எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு. இது என்ன செய்திய நீங்க சொல்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு முஸாப் இப்னு உமர் வந்து அவங்களுடைய இஸ்லாத்தின் மீதான ஆர்வத்த வந்து வெளிக்காட்டக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப இந்த இந்த இடத்துலதான் வந்து சுப்ஹானல்லாஹ்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நிறைய விஷயங்களை வந்து முஸஅப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வந்து சொல்லி காமிக்கிறாங்க. என்ன என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லி காமிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இறைவன்னா யாரு, சத்திய இந்த செய்தினா என்ன, அல்லாஹ்வுடைய வேதம் எது, சுவனம் எது, நரகம் எது, அப்படின்றதெல்லாம் வந்து முஸஅப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த குர்ஆனுடைய வசனங்களை செவியேற்கும் அந்த தருணம் தான் முஸஅப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய டர்னிங் பாயிண்டா, திருப்பு முனையாக அமைந்த தருணம். அவங்களுக்கு வந்து இஸ்லாம் வந்து பெருசா ஈர்த்துருது, மனச வந்து அப்படி கவர்ந்துருது. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, சுபஹானல்லாஹ், அவங்க வந்து அந்த தருணத்திலேயே வந்து இஸ்லாத்தை வந்து ஏத்துக்கொள்ளக்கூடியவங்களா இருக்காங்க. ஏத்துக்கொள்ளக்கூடியவங்களா இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, கொஞ்சம் காலகட்டத்துக்கு நம்ம ரகசியமா தான் இந்த மார்க்கத்தை வந்து பின்பற்றணும். பகிரங்கமா அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து கட்டளை வர்ற வரைக்கும் நம்ம அறிவிப்பு செய்யக்கூடாது அப்படின்ற அடிப்படையில தான் வந்து அந்த காலகட்டத்துல வந்து 5 நேர தொழுகை வந்து கட்டாய கடமை ஆகல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெஹராஜ் பயணம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் 5 நேர தொழுகை கடமையாச்சு. அப்ப அதனால எப்பப்பெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்குமோ, கியாமுல் லைலா இருக்கட்டும், இல்ல வந்து சில பகல் நேரங்கள்ல தொழக்கூடிய தொழுகையா இருக்கட்டும், எப்பப்ப வாய்ப்பு கிடைக்குதோ, இப்ப முஸஅப் ரலியல்லாஹு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, தாருல் அர்கமுக்கும் ஆஹ் மஸ்ஜிதுல் ஹரமுக்கும் காபாவுக்கும் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகும் போது அவங்க கூடவே நின்று தொழுவாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத சில நேரங்கள்லயும் அவங்க தனியாவும் போய் தொழக்கூடியவங்களா இருக்காங்க. ஆனா ரகசியமா தான் தொழுவாங்க. அம்மாவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கதை முடிஞ்சிச்சுல. அப்ப அதனால பயந்து பயந்து மறைஞ்சு மறைஞ்சு ஒளிஞ்சு ஒளிஞ்சு ரகசியமா தான் தொழக்கூடியவங்களா இருந்தாங்க. அப்ப ஒரு காலகட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்பா வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கல. உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்காத அந்த காலகட்டத்துல இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க பாத்துடுறாங்க. பார்க்கும்போது இவங்க வந்து இந்த உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இவங்க யார் அப்படின்னு சொன்னா, மக்கா வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் இவங்களுடைய கோத்தினர் கிட்டதான் காபத்துல்லாவுடைய சாவிய வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைச்சாங்க. அப்படி அந்த மனிதர் தான் உஸ்மான். நம்மளுடைய உஸ்மான் ரலியல்லாஹு, உஸ்மான் பின் அஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு இல்ல. இவங்க உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, போய் முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹுடைய அம்மா கிட்ட வந்து சொல்லி கொடுத்துறாங்க. இங்க பாருங்க, உங்க மகன் வந்து அந்த முகமது சொல்லி திரியிறாருல, அந்த மார்க்கத்தை வந்து ஏத்துட்டு ரகசியமா போய் நின்னு தொழுதுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து நம்பவே முடியல. இல்ல இல்ல, ஏதோ தவறான புரிதல் இருந்திருக்கு. என்னோட பையன் அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பே இல்ல. முஸாபும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க. எங்களுக்குள்ள நல்ல அழகான உறவு இருக்கு. எப்ப பார்த்தாலும் எதையுமே ஒளிவு மறைவு இல்லாம நாங்க 2 பேரும் நல்லா பகிர்ந்துக்குவோம். நாங்க அவ்வளவு நேசிக்கிறோம். என் மகன் ரொம்ப நல்ல நற்குணத்துக்கு சொந்தக்காரர். அப்படிலாம் முஸ்லிமாலாம் ஆயிருந்திருக்க மாட்டாங்க. நீங்க தெரியாம சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க அவர்ட்ட. ஆனா கொஞ்ச நேரத்துல முஸாப் வந்துறாரு. முஸாப் வந்து உடனே அம்மா கேக்குறாங்க, இந்த மாதிரி சிலர் சொல்றாங்களே, நீ வந்து முகமதுடைய மார்க்கத்துக்கு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான்னு கேக்குறாங்க. முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு பொய் சொல்லல. ஆமா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டா அந்த அம்மாவுக்கு வந்து பயங்கர ஷாக். அவங்களால வந்து அதை ஜீரணிக்கவே முடியல. ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான விஷயம்ல. துஸா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இத்தனை வருஷமா பாரம்பரியமா வணங்குற கடவுள்கள் எல்லாம் வந்து புறக்கணிச்சுட்டு வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி தூர வீசிட்டு வேற ஒண்ணு புதுசா ஏத்துக்கும் போது அந்த அம்மா வந்து இன்னொரு திருமணம் பண்ணல. கணவரும் இல்ல. வேற பிள்ளைகளும் இல்ல. தன்னுடைய உலகமே இந்த மகன் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கும். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, திரும்பி திரும்பி சொல்லி பாக்குறாங்க. இங்க பாரு, இது வந்து சரியில்லை. நீ வந்து பண்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மகன் மேல இருக்க பாசத்துல இது வரைக்கும் சின்னதுல இருந்து முஸாப் ரலியல்லாஹு அவங்க வந்து அவங்க அடிச்சதே இல்ல. அதனால இப்பயும் அடிக்க மனசு வராம கடினமான வார்த்தைகளை சொல்லி திட்டிட்டே இருக்காங்க. பயங்கரமா கத்துறாங்க. ஆனாலும் முஸாப் ரலியல்லாஹு அவங்க மனசு விடவே முடியல. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுல உறுதியா இருக்காங்க. இப்ப என்ன செய்யறாங்க, நான் உன்னை இந்த வீட்டுக்குள்ளேயே சிறை வைக்க போறேன். இந்த மார்க்கத்தை விட்டுட்டு நீ வர்ற வரைக்கும் நான் உன்னை கைதியா தான் இங்க வச்சிருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்க வீட்டிலேயே ஒரு மூலையில ஒரு டஞ்சன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இருட்டறையில வந்து அடைச்சு வச்சிடுறாங்க. வெளிச்சம் வராது, என்ன நேரம்னு தெரியாது. யாரும் அடிக்கல. அவங்களுக்காக காவலுக்காக வெளியே ஒரு ஆளை நிறுத்தி வச்சுட்டு தனிமையில முஸாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய பயணம் அந்த வீட்டுக்குள்ளேயே போகுது. அரண்மனை பெரிய மாளிகைக்குள்ள இளவரசரா வாழ்ந்தவரு அதே மாளிகைக்குள்ள கிட்டத்தட்ட ஜெயில்ல இருக்கிற மாதிரி ஒரு சிறை வாழ்க்கை மாதிரி ஒரு இருள்ல வந்து அடையப்படுறாரு. சுப்ஹானல்லாஹ், எல்லாமே ஒன்னே உனக்காக தான். லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்ற அந்த அழகான சத்திய செய்திக்காக மட்டும்தான் இவ்வளவு போராட்டம். யாருமே இல்ல சுத்தி. தம்பி தங்கச்சி இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல, யார்கிட்டயுமே இதை சொல்ல முடியாது. டீனேஜர், தன்னுடைய 19 வயசுக்குள்ளதான் இது எல்லாமே நடக்குது. சுபஹானல்லாஹ். அப்ப
இந்த நேரத்துல அடிக்கடி அந்த அம்மா வந்து பாத்துட்டு பாத்துட்டு போவாங்க, இவர் என்ன செய்றாரு என்ன செய்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் வந்து இவர்கிட்ட எந்த மாற்றமுமே இல்ல. சாப்பாடு, தண்ணி இதெல்லாம் வந்து குடுக்கறத வந்து குறைச்சுட்டாங்க. இல்ல அப்படின்னா சில நாட்கள் வந்து நிறுத்தவும் செஞ்சுட்டாங்களாம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல பயங்கரமா டார்ச்சர் பண்ண இந்த காலகட்டத்துலலாம் எப்படியோ வந்து செய்தி வருது. முஸாப் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வந்து செய்தி வருது. என்ன செய்தி வருது அப்படின்னு சொன்னா, முஸ்லிம்கள் எல்லாம் வந்து அபிசீனியாக்கு, ஹபஷாவுக்கு வந்து ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்களாம். ரசூலுல்லாஹ் வந்து சில முஸ்லிம்கள வந்து போக சொல்லியிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வருது. அப்ப இந்த சிறை சிறை வாழ்க்கை மாதிரி அடைப்பட்ட காலகட்டத்துல முஸாப் ரலியல்லாஹு என்ன என்ன செஞ்சாங்க தெரியுமா சகோதரிகளா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருந்து அவங்க மனனம் செஞ்ச அந்த சில குர்ஆனுடைய வசனங்கள சுப்ஹானல்லாஹ் அந்த இருட்டறையில வந்து உட்கார்ந்து அமைதியா ஓதிக்கிட்டே இருப்பாங்க. உணவுலயோ, தண்ணீலயோ, இல்ல மனிதர்களுடைய அரவணைப்புலயோ, மகிழ்ச்சியிலயோ கிடைக்காத மனநிம்மதியும், ஆனந்தத்தையும் அல்லாஹ்வுடைய வார்த்தையில தேடக்கூடியவங்களா, அந்த கடினமான நிலையில கூட மூஸா ரலியல்லாஹு அன்ஹு இருந்திருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அவங்களுடைய குரல் அவ்வளவு அழகா இருக்குமா! நெறைய நேரம் வந்து தொழுகை அவங்க நடத்தியிருக்கும்போது நடத்தினதுக்கு அப்புறம், இமாமத் பண்ணதுக்கு அப்புறம், எல்லாரும் அவங்களுடைய குரல வந்து அப்படி லயிச்சு விரும்புவாங்களாம். மூஸா ரலியல்லாஹு அன்ஹு ஓதுறத கேட்கிறதும், தொழ வைக்கிறதுக்கும் போது பின்னாடி நின்னு தொழுகிறதுக்கும் நெறைய சஹாபாக்கள் வந்து விரும்பக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. ரொம்ப அறிவான பிள்ளையும் கூடல. அதனால சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் வந்து குர்ஆனுடைய ஞானத்தையும் இந்த குழந்தைக்கு வந்து பரிசளிச்சிருந்திருக்கான் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த அபிசீனியாவுக்கு வந்து ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க அப்படின்ற அந்த செய்தி வந்து முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. அவ என்ன செய்றாங்க அப்படின்னா, அந்த காவலாளி லைட்டா தூங்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல தப்பிச்சு அபிசீனியாவுக்கு முதல்ல ஹிஜ்ரத் செஞ்சு போன முஸ்லிம்களோட சுப்ஹானல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்ச மனிதர்கள்ல முஸஅப் ரலியல்லாஹு ஒருத்தவங்க தான். அதனாலதான் அஸ்ஸாபிகுனல் அவ்வலும். என்ன விஷயம்னாலும் முந்தியவர்கள்ல முதலாமானவர்கள் அப்படின்னு அடையாளம் காட்டப்பட்டதுல சுப்ஹானல்லாஹ் முஸஅப் ரலியல்லாஹுக்கு பெரும் பங்கு இருக்கு. அப்ப என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, எஸ்கேப் ஆயி போயிடுறாங்க. எஸ்கேப் ஆயி போன அந்த காலகட்டத்துல தான் அங்க வாழ்ற அந்த சில நாட்கள்ல, சில மாதங்கள் அந்த காலகட்டத்துலலாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிகள்ல ஒருவரான ஜெய்னப் பின்த் ஜாஷ் ரலியல்லாஹு அன்ஹா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களுடைய சகோதரியான ஹம்னா பின் ஜாஷ் ரலியல்லாஹு அன்ஹா அப்படின்றவங்கள வந்து முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து திருமணம் பண்றாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இப்படி திருமணம் பண்ணி வாழக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒரு புரளி வருது. என்ன புரளி வருது? மக்கால இருக்கக்கூடிய எல்லா குறைஷிகளும் முஸ்லிம்களா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரளி வருது. இந்த செய்திய நம்பி என்ன செய்றாங்க? அபிசீனியால இருந்து எல்லாரும் திரும்பி மக்காவுக்கே திரும்பி வந்துடுறாங்க. திரும்பி வந்து பார்த்தா இல்ல. அது வெறும் ரூமர். அது வந்து வெறும் புரளி தான் கிளப்பி விட்டுருக்காங்க. ஆ அப்ப ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டு முஸஅப் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க? மக்காவுக்கு வந்த உடனேயே முதல்ல போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அம்மாவ போய் பார்க்குறாங்க. இந்த மகனுக்கு வந்து அம்மா மேல எவ்வளோ ஆழமான அன்பு இருக்கும். ஜெயில்ல அடைச்ச மாதிரி அடைச்சு போட்டிருந்தாங்கல்ல. ஆனாலும் அம்மா மேல கோவத்தையோ, இல்ல எதையுமே காமிக்காம, அ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு அவங்க அம்மாவ போய் பார்க்குறாங்க. அப்ப அம்மாவ போய் பார்க்கும்போது, அம்மா வந்து இவ்வளவு நாளா பிரிஞ்சிருந்தாங்கல்ல. அதனால மனசு கொஞ்சம் இளகி போயிருந்த காலகட்டத்துல, "வந்துட்டியாப்பா? அபிஸினியால இருந்து நல்லபடியா வந்துட்டியாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டேன்னா, "வந்துட்டேன்." முகமத பார்த்துட்டா வர்ற அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா அப்படின்னோனே, அம்மாவுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. அப்ப என்ன விட உனக்கு அந்த முகமது முக்கியமா? அப்படின்னு கேக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அன்பான சகோதரிகளே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதான நேசம், யார் உண்மையான முஸ்லிம் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதான நேசம் தன்னுடைய தாயை விட, தந்தையை விட, தன்னுடைய எல்லா உறவுகளையும் விட, யார் இந்த தூதரை அதிகமா நேசிக்கிறாங்களோ, அவங்க தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர் அப்படின்ற அந்த ஹதீஸுடைய அடிப்படையில வாழ்ந்த மனிதர்கள்ல முஸஅப் ரலியல்லாஹு ஒருத்தவங்க. அப்ப அம்மா கேட்ட அந்த கேள்விக்கு அவங்களுடைய பதில் என்னவா இருந்துச்சாம்? அவங்க சொன்னாங்களா, "அம்மா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதான என்னுடைய நேசத்துக்கு அப்புறம் தான் உங்களுடைய நேசம்" அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சொல்லிட்டு அதுக்கு அவங்க ரொம்ப அழகா அறிவார்ந்த ஒரு பதிலையும் சொன்னாங்களாம். "உங்களுடைய உங்களுடைய கருவறையில இருந்து இந்த உலகத்துக்கு நீங்க எப்படி என்ன வெளிக்கொண்டு வந்தீங்களோ, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய கருணையால இருள்ல இருந்து என்னை வெளிச்சத்தின் பக்கம் வெளிக்கொண்டு வந்து கொண்டு வந்தது இந்த தூதர் தான். அதனாலதான் இவ்வளவு ஆழமான நேசம் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதான நேசத்தை வந்து முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என்ன ஆகுது? திருப்பி இந்த அம்மா வந்து ஆர்கியூ பண்றாங்க. இல்ல, இல்ல நீ விட்டுறணும். இல்லன்னா நான் உனக்கு கண்டிப்பா நான் ஜெயில்ல அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம் முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹுனால சும்மா இருக்க முடியல. அவங்க சொல்லிட்டாங்க. என்னதான் வந்து ஜெயில்ல அடைச்சாலும், யார நீ காவலாளியா போட்டாலும் சரி, உன்னுடைய மாமாமார்கள்ல சில பேர நான் காவலாளியா போட போறேன் அப்படிலாம் சொல்றாங்க. யார நீ காவலாளியா போட்டாலும் சரி, கண்டிப்பா அவங்கள நான் கொலை செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அம்மா என்ன செஞ்சுறாங்க?
இனிமே முசப்ட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுறாங்க. இவ்வளவோ சொல்லி பார்த்தும் கேட்கல. முசப் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க, என்ன என்னுடைய இந்த மார்க்கத்தை நீ தொந்தரவு பண்ணாத, உன்னை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயை விட்டுட்டு போயிடுறாங்க. தாயை விட்டுட்டு போகும்போது அந்த தாய் சொல்றாங்க, இங்க பாரு, இப்ப நீ இஸ்லாத்தை விட்டுட்டு வரல அப்படின்னா இவ்வளவு சொத்துல ஒரு திரகம் கூட உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. முசா பிரதியான சொல்றாங்க, ஒன்னும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, இது எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ, எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு இந்த சத்திய மார்க்கம் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபா கூட எடுக்காம செல்வ இளவரசனா, ஏறத்தாழ ஒரு இளவரசன் மாதிரி வாழ்ந்த அந்த மனிதர் எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாவுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. சுப்ஹானல்லாஹ். கொஞ்ச காலத்துல முஸஅப் ரலியல்லாஹு கூடயே தாய் மரணிச்சிடுறாங்க. அவங்க குஃப்ரிலேயே மரணிச்சிடுறாங்க. ரொம்ப வேதனையான விஷயம் தான். ஆனாலும் முஸஅப் ரலியல்லாஹு எவ்வளவு முயற்சி செஞ்சும் அவங்களால எதுவும் செய்ய முடியல. அப்ப இந்த காலகட்டத்துல சுப்ஹானல்லாஹ் என்ன என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆஹ் முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கூடவே பயணிக்கிறாங்க. ரொம்ப நெருக்கமான நபி தோழர்கள்ல ஒருத்தவங்களா இருக்காங்க. இவங்களுடைய இந்த லாஜிக்கல் திங்கிங், அறிவாற்றலும் ஞானமும் அவங்களுடைய பேச்சு திறமையும் சுப்ஹானல்லாஹ் இஸ்லாத்துக்கு பலம் சேர்க்கக்கூடியதா இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அடிப்படையில ரொம்ப கண்ணியமான ஒரு நபி தோழரா முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப இப்படி இருக்கும் போது ஆஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கிடைச்ச 11வது வருஷம், அதாவது ஹிஜ்ரத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அது ஒரு ஹஜ்ஜுடைய காலகட்டம். அந்த காலகட்டத்துல ஆஹ் மதீனால இருந்து சில அன்சாரி தோழர்கள் ஹஜ் செய்ய வர்றாங்க. அப்படிப்பட்ட அன்சாரி தோழர்கள் எல்லாம் அந்த முதல் அகபா உடன்படிக்கை நடக்கக்கூடிய அந்த 6 அன்சாரி தோழர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை எத்தி வைக்கிறாங்க. அந்த 6 அன்சாரி தோழர்களும் சுப்ஹானல்லாஹ் அவங்க எல்லாமே இளைஞர்கள் தான். அந்த எல்லா இளைஞர்களும் என்ன செஞ்சுறாங்க அப்படின்னு சொன்னா இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட அந்த காலகட்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அவங்க கேக்குறாங்க, எங்க கூட ஒருத்தரை அனுப்பி வைக்கிறீங்களா? எங்க கூட உங்கள்ல இருந்து ஒருத்தர் அனுப்பி வச்சீங்க அப்படின்னு சொன்னா எங்களுடைய மக்களுக்கும் இஸ்லாத்தை எடுத்து சொல்றதுக்கு உதவியா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கூட யோசிக்காம, மறு சிந்தனையே இல்லாம தோள் தட்ட ஒரே மனிதர் யார் அப்படின்னு சொன்னா முஸஅப் ரலியல்லாஹு. முஸஅபே, நீங்க இவங்க கூட மதீனாவுக்கு போங்க, அவங்களுக்கு இஸ்லாத்தை கத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 மதீனத்து இளைஞர்களோட ஹிஜ்ரத் செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல, சஃபீரா அனுப்பப்பட்டாங்க, அம்பாசடரா அனுப்பப்பட்டாங்கன்னு. இப்ப பிரதிநிதியா முஸஅப் ரலியல்லாஹு போகும்போது அவங்களுக்கு அவங்களுடைய வயசு 30கள்ல தான், 30கள்ல தான் அவங்களுடைய ஸ்டார்டிங் வயசே. ஒரு 29ல இருந்து 30க்குள்ளதான் அவங்களுடைய அந்த வயசு இருக்கக்கூடிய அந்த காலகட்டமா இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த இளைஞர் போறாங்க, யாருமே தெரியாது. தெரியாத ஊரு. ஒரு 6 பேர்கிட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்றதுக்காண்டி போறாங்க. போகும்போது சுப்ஹானல்லாஹ் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க 1 வருஷ காலம் பணி செய்யறாங்க. 1 வருஷ காலமும் எப்படி பணி செய்யறாங்கன்னா, ஒவ்வொரு வீடா போய் 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 எப்படி வாழ்ந்தவங்க எப்படி இப்ப வாழ்றாங்கன்னு அப்படின்னு பாருங்க. அவங்களுடைய ஆடையெல்லாம் ரொம்ப பழசாயிருது. அவங்க அவங்க மாத்திக்கிறதுக்கு கூட ஆடை இல்லாத ஒரு நெருக்கடியான வறுமையான கட்டத்துலதான் இருக்கிற மாதிரி ஒரு நிலை வருது. சுபஹானல்லாஹ். ஆனாலும் அந்த முகத்தை பார்க்கும்போது ஒரு வசீகரம் வருது. இந்த மனிதர் பேசினா உண்மைதான் பேசுவாரு அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய நாவன்மை ரொம்ப அழகா இருக்கு. அப்ப இப்படி ஒரு மனிதரா தான் முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாழ்ந்துட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அங்க மதீனால அசாத் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லிட்டு அன்சாரியோட முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு இணைச்சு 2 பேரும் பணி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப சின்ன சின்ன கூட்டங்களா, சின்ன சின்ன குழுக்களா ஒவ்வொருத்தரா இவங்க இஸ்லாத்துக்கு தாவா செஞ்சு அழைப்பு பணி செஞ்சுட்டே இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு கோத்திரத்தோட தலைவர் ரொம்ப கோவமா பெரிய ஈட்டி எடுத்துட்டு வராரு. ஈட்டி எடுத்துட்டு வராரு. அவர் பேரு உசைத். உசைத் ஈட்டி எடுத்துட்டு வராரு. அப்ப இங்க அசத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த அன்சார் சொல்றாங்க, முஸஅபே, இங்க வராரு பாத்தியா, இவர் ஒரு கோத்திரத்தோட தலைவர். இவரை மட்டும் நீ இஸ்லாத்துக்கு கூட்டிட்டு வந்துட்ட அப்படின்னா நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஒரு பயங்கர கோவத்துல வர்றாரு. ஈட்டி எடுத்துட்டு நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? எங்க ஊருக்காரவங்களுக்கு எல்லாம் நீ என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்க? நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசுறாரு. கிளம்புறியா இல்ல நீ போகல இதேதான் செஞ்சுட்டு இருந்த அப்படின்னு சொன்னா இந்த ஈட்டி தான் அடுத்து பேசும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. எதுவுமே முஸஅப் ரலியல்லாஹு ஒண்ணுமே சொல்லல. ரொம்ப நிதானமா, காமா, அமைதியா, ஒரே ஒரு நிமிஷம் என் கூட நீங்க உட்கார்றீங்களா? நீங்க சொல்றது எனக்கு புரியுது.
நான் சொல்ற இந்த விஷயத்த, இந்த செய்திய நீங்க ஒரே ஒரு தடவ கேளுங்க. இதுல உங்களுக்கு உடன்பாடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஓகே. உடன்பாடு இல்ல அப்படின்னு சொன்னா, நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிதானமா பேசுறாங்க. சரி இந்த டீல் நல்லா தானே இருக்கு. அப்ப அவரு என்னதான் சொல்றாருன்னு கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கோவமா அந்த உசைத் உட்கார்றாப்ல, முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுடைய சில வசனங்கள ஓதி காமிச்சு, இறைவன் யாரு? இந்த தூதர் யாரு? அப்படின்னு சொன்னத கேட்டுட்டு, இவ்வளவு அழகா இருக்கு. இந்த செய்திக்காகவா வந்து எல்லாரும் வந்து விரோதிய பாக்குற மாரி பாக்குறாங்க. நான் இப்ப இஸ்லாத்த ஏத்துக்கணும்னா நான் என்ன செய்யணும்? அப்படின்னு கேட்கக்கூடியவங்களா? சுப்ஹானல்லாஹ். அந்த ஈட்டியோட வந்த மனிதர் வந்து மாறக்கூடிய அளவுக்கு முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேச்சு திறமையும், அதுல அல்லாஹ்வுடைய நேசமும் வந்து நிரம்பி இருந்துச்சு. அப்ப உசைத் ரலியல்லாஹு மாறிடுறாங்க. இவங்களுடைய அடிப்படையிலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ் அதுக்கப்புறம் வந்து சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மாதிரி அ உன்னதமான நபி தோழர்கள்லாம், அன்சாரிகள் எல்லாம் வந்து இஸ்லாத்த கூடியவங்களா இருக்காங்க. இப்படி 1 வருஷம் 11வது ஹிஜ்ரத்துடைய 11வது வருஷம் வந்து சாரி நபித்துவத்துடைய 11வது வருஷம் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. 12வது வருஷம் வந்து திரும்பி ஹஜ் செய்யறதுக்கு வர்றாங்க. வெறும் 6 தோழர்களோட போன முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி வரும்போது ஏறத்தாழ 70லிருந்து 75 பேர முஸ்லிம்களாக சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய சத்திய பாதையின் பக்கம் அழைத்து 70 முஸ்லிம்களோட முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு மக்காக்கு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயங்கர ஆச்சரியம். முஸாப் வந்து சுப்ஹானல்லாஹ் எப்படியாப்பட்ட மகத்துவமான பணிய வந்து செஞ்சிருக்காங்க. இதுக்காக அவங்க எவ்வளவு உழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சுப்ஹானல்லாஹ் முஸாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய தியாகமும், அந்த அன்பும் வந்து ரொம்ப ஆழமா இருந்துச்சு. அடுத்த ஒரு வருஷத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகும்போது, அந்த மதீனால வாழ்ந்த முஸ்லிம்கள்லாம் எந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படின்னா, எப்படா ரசூலுல்லாஹ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போடு ரசூலுல்லாஹ் வராங்க அப்படின்ற அந்த பேச்சு கேட்கும் போதெல்லாம், சின்ன பிள்ளைங்களோட போய் நின்னு கொட்டடிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்கிற அளவுக்கு பெரிய திருவிழா மாதிரி காத்துட்டு இருந்த அளவுக்கு, அந்த மதீனத்து மக்களுடைய இதயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதான நேசத்த ஒரு மனிதர்னால பதிய வைக்க முடிஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா, அது எந்த முகாந்திரமுமே இல்லாத அந்த ஆரம்ப காலகட்டத்துல தனி ஒரு மனிதனா அல்லாஹ்வுடைய துணையால முஸாப் ரலியல்லாஹுக்கு முடிஞ்சுச்சு. ஏன் அப்படின்னா, அவங்க அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க சுப்ஹானல்லாஹ். இப்ப இப்படிப்பட்ட ஒரு தியாகத்துக்கான பின்னணி தான் வந்து இவங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு. இப்படியே போகுது. சில காலங்கள்ல போகுது. பத்ருடைய காலகட்டம் வருது. பத்ருடைய காலகட்டம் வரும்போது பத்ர் போர்ல சுப்ஹானல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துடைய கொடிய யாருகிட்ட வந்து குடுத்து பிரதிநிதியா நிறுத்தி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு தான் பத்ருடைய போர்லயும் இஸ்லாத்துடைய கொடிய பிடிச்சிருந்தாங்க. இதே ஒரு அந்தஸ்த, இதே ஒரு கண்ணியத்த உஹது போர்லயும் முஸாப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடுத்திருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப பத்ருடைய போர் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து உஹதுடைய களம். முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்ற இந்த அழகான ஆன்மா அல்லாஹ் கிட்ட போய் திரும்பி சேரக்கூடிய அந்த ஷஹீதாக்கப்பட்ட அந்த தருணம் உஹது போர்ல தான் நடக்குது. இப்ப உஹதுடைய களத்துல வந்து முதல்ல முதல்ல ஆரம்ப காலகட்டம் வந்து கிட்டத்தட்ட வந்து முஸ்லிம்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை இருந்த அந்த காலகட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, திடீர்னு வந்து குறைஷ்கள் திரும்பி போயிட்டாங்க அப்படின்ற ஒரு தவறான செய்திய நம்பி, அந்த சின்ன மலையுடைய அந்த மல சிறிய மலையுடைய மேல வந்து நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு 50 நபித்தோழர்கள்ல ஒரு 40 பேர் கிட்ட என்ன நினைச்சுட்டாங்க அப்படின்னா, அந்த போர்ல அவங்க விட்டுட்டு போயிருக்காங்கல்ல, அந்த கனிமத்து பொருள்லாம் நம்ம போய் கலெக்ட் பண்ணிக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொல்ற வரைக்கும் இறங்காதீங்க அப்படின்ற அந்த கட்டளையும் மீறி போன அந்த நேரத்துல, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணிட்டாரு, அப்ப அவர் இஸ்லாத்த ஏத்துக்கல. அப்ப அவர் குறைஷியா இருந்தாரு. அப்ப அவர் வந்து முஸ்லிம்கள வந்து கடுமையா தாக்கி, உஹதுடைய களம் வந்து நெறைய முக்கியமான அ வீர தீரமான நபித்தோழர்கள வந்து இழக்கக்கூடிய ஒரு சோகமான களமா மாறிருச்சு. அப்ப அந்த களத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு தான் வந்து குதிரையில வந்து இஸ்லாமிய கொடியோட வந்து அவங்க வந்து போர் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆபத்து வந்துருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னத செய்யாதன்னு சொல்லியும், இந்த சில நபித்தோழர்கள் இப்படி செஞ்சுட்டாங்களே, அதனால இப்படி ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து தொடர்ச்சியா வந்து போரிட முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப குறைஷிகள்ல சில பேர் கத்துறாங்க. திசை திருப்பணும் அப்படின்றதுக்காண்டி, முகமது வந்து மரணிச்சுட்டாரு. முகமதுர நாங்க கொலை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னோனே, போர்க்களமே வந்து இன்னும் பலவீனமாகுது. ரசூலுல்லாஹ் மரணிச்சுட்டாங்களா? அப்படின்னோன அங்கங்க ஒவ்வொருத்தரா உடைஞ்சு உடைஞ்சு உட்கார்றாங்க. ஆனா முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அப்ப கூட மனதைரியத்தோட தான் இருந்தாங்க.
மனதைரியத்தோட இருந்து அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா குரானுடைய ஒரு வசனத்தை ஓதி முஸ்லிம்களுக்கு வந்து பலம் சேர்க்கக்கூடியவங்களா இருந்தாங்க. குரானுடைய எந்த வசனத்தை அவங்க ஓதுனாங்க அப்படின்னு சொன்னா மாமின் முஹம்மத் அப்படின்ற அந்த குரானுடைய வசனம் ஆரம்பிக்கும். முஹம்மத் ஒரு தூதரே அன்றி வேறு யாரும் இல்லை. இவரை போன்றே இதற்கு முன்னாலும் பல தூதர்கள் வந்திருக்காங்க. ஒண்ணு அவங்க மரணிச்சிருக்காங்க, இல்ல அப்படின்னா அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து மரணிச்சாலோ இல்ல கொலை செய்யப்பட்டாலோ நீங்க இஸ்லாத்துல இருந்து உங்களுடைய பாதங்களை திருப்பிடுவீங்களா அப்படின்ற அந்த குரான் வசனத்தை அந்த இடத்துல கூட முசப் ரதியல்லாஹு அன்ஹு வந்து சொல்லி காமிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. இது என்ன அடிப்படையில் அப்படின்னா நபிசுல்லாசமே மரணிச்சுட்டா கூட நம்ம எல்லாரும் இந்த சத்தியத்துல நிலைச்சு நிற்போம், நம்ம எல்லாருமே இறைவனுக்கு உரியவங்க தானே, இப்ப ரசூல்லா மரணிச்சுட்டா கூட பின்வாங்கிட்டு முதுக காமிச்சிட்டு போயிடாதீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல கூட முஸ்லிம்களுக்கு வந்து அவங்க எந்த அளவுக்கு ஒரு அழகான இமாமா, எந்த அளவுக்கு ஒரு அழகான டீச்சரா இருந்தாங்களோ அந்த வீரத்தையும் ஞானத்தையும் அந்த காலத்துல கூட காட்டக்கூடிய ஒரு மனிதரா இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா போர் ரொம்ப உக்கிரமா போயிட்டு இருக்கு. அப்ப இந்த நேரத்துல அந்த குறைஷிகள்ல சிலர் வந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய திசை பக்கம் போறாங்க, எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறைஷிகளுடைய கவனத்தை திசை திருப்புறதுக்காக முஸஅப் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா குதிரையில இருந்து கொடியை ஏந்திக்கிட்டு அவங்க வந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு கத்திக்கிட்டே வேற திசை பக்கம் போறாங்க. அப்ப இந்த குறைஷிகள் வந்து என்ன செய்யறாங்க, இவங்களுடைய சாயல் நபிசுல்லாஹு சாயல் மாதிரி தானே இருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் போறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபிசுல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்க போன சில மனிதர்கள் வந்து முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடியே துரத்திட்டு போறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அப்துல்லா இப்னு கமியா அப்படின்ற ஒரு மனிதர் வந்து ஆஹ் முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல வந்து அந்த தலைக்கவசத்தை தள்ளி விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லு வந்து உடைக்கப்பட்ட அந்த நிகழ்வு வந்து இங்கதான் நடக்குது. அப்ப இந்த நேரத்துலதான் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து துரத்திக்கிட்டு வந்து இந்த மனிதர்கள் போறாங்க. முஸஅப் ரலியல்லாஹு துரத்திட்டு போகும்போது கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இவங்க வந்து பயங்கரமா வந்து இவங்களுடைய கை வந்து வெட்டப்படுது. கொடியோட இருக்கக்கூடிய அந்த கை வந்து வெட்டப்படுது. அப்ப ஒரு கை வெட்டப்பட்டு அந்த அப்துல்லா அப்படின்ற மனிதர் தான் வெட்டிடுறாரு. ஒரு கை வெட்டப்பட்டு இருக்கும் போது கீழே விழுந்துட்டா கூட முஸஅப் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க அப்படின்னா வலது கை வெட்டப்படுது. அவங்களுடைய அந்த கையை கூட அவங்க பொருட்படுத்தாம அவங்களுடைய இடது கையில வந்து கொடியை ஏந்தி அவங்க வந்து திரும்பியும் வந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியோட வந்து போர்க்களத்துல வந்து போராடிட்டே இருக்காங்க. அப்ப அந்த ஆள் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா அவங்களுடைய முஸஅப் ரலியல்லாஹுடைய இடது கையும் வெட்டிடுறாரு. சுப்ஹானல்லாஹ். காய் வெட்டையில லேசா வந்து கத்தி பட்டு கீறிட்டாலே நம்மளால தாங்க முடியுதா சகோதரிகளா? கையே துண்டிக்கப்பட்டிருக்கு. ஒரு கை வெட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அது எப்படி வலிக்கும், உயிரே போற மாதிரி தானே இருக்கும். மயங்கி கூட விழுந்துருவோம். அந்த ரத்தத்துடைய ஆஹ் அந்த வீரியம் எல்லாம் தாங்க முடியாம மயங்கி விழுந்துருவோம். ஆனா இந்த அழகான மனிதர் வலது கை வெட்டப்பட்ட போதும் கூட தன்னுடைய இடக்கரத்தால இஸ்லாம் சாஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி அந்த கொடியை ஏந்தக்கூடியவங்களா இருந்தாங்க. உடனே அந்த ஆள் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹுடைய இடது கையும் வெட்டிடுறாரு. இடது கையும் வெட்டிட்டா அவங்க என்ன செய்யறாங்கன்னா 2 கையும் வெட்டப்பட்டு கீழே கிடக்கு. ஆனாலும் கூட அந்த கொடியை வந்து சாஞ்சிராம இருக்கிறதுக்காக தன்னுடைய இதயத்தோடு சேர்த்து அணைச்சு கொள்ளக்கூடியவங்களா இருந்தாங்க. அப்ப இந்த நேரத்துல என்ன செய்யறாரு அந்த ஆள் அப்படின்னு சொன்னா பெரிய ஈட்டிய வச்சு அவங்கள வந்து குத்தி கொலை செஞ்சிடறாரு. அல்லாஹ் அக்பர். அவங்களுடைய மரணம் இவ்வளவு ஒரு கொடூரமான மரணமா தான் இருக்கு முஸஅப் ரலியல்லாஹு மரணம். அப்ப இந்த உஹதுடைய களம் வந்து நிறைய உயிர் தியாகிகளை வந்து சந்திச்சு இதே மாதிரி ஒரு கொடூரமான மரணமா தான் ஹம்சா ரலியல்லாஹுடைய மரணம் இருந்துச்சு. அதுவும் வந்து நமக்கு தெரியும் தான். இப்ப இப்படிப்பட்ட நேரத்துலதான் வந்து ஆஹ் ஹப்பாப் ரலியல்லாஹு வந்து அறிவிக்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னா முஸஅப் வந்து பத்ருடைய களத்துல வந்து மரணத்தை வந்து சந்திக்கக்கூடியவரா இருந்தாரு. ஷஹீதா மரணிக்கக்கூடியவரா இருந்தாரு. அவரை வந்து போர்த்துறதுக்காக கஃனுடைய ஆடைக்காக வந்து நாங்க வந்து ஆடையை தேடும் போது எங்களுக்கு வந்து போதுமான ஆடை கிடைக்கல. அவருடைய முகத்தை மூடினா அவருடைய கால் தெரியுது, அவருடைய காலை மூடினா அவருடைய முகம் தெரியுது. இப்ப இப்படிப்பட்ட நேரத்துலதான் நபிசுல்லாசம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய தலைப்பகுதியை மூடிடுங்க, மூடிட்டு அவங்களுடைய கால் பகுதியை மறைக்கிறதுக்காக இதுகிர் அப்படின்ற இந்த சின்ன சின்ன புல் வகைகளை எடுத்து முஸஅபுடைய காலை மறைங்க அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ்.
நம்ம சுல்லாசம் வந்து உகதுடைய களத்துல வந்து 2 மனிதர்களுக்காக கண்ணீர் விட்டு அழக்கூடியவங்களா இருந்தாங்க. ஒண்ணு தன்னுடைய சிறிய தந்தையான ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய மரணமும் ரொம்ப கொடூரமான மரணம் தானே. குத்தி கிழிச்சு ஈரல் கொலையெல்லாம் எடுத்து வெளியே கடிச்சு துப்புற அளவுக்கு ஒரு கொடூரமான மரணம். அவங்கள பார்த்தும் முஸஅப் இப்னு உமர் ரதியல்லாஹு பார்த்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கண்ணீர் விடக்கூடியவங்களா இருந்தாங்க. அவங்களுக்காக அதிகமாக பிரார்த்தனை செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாருமே அல்லாஹ்வுடைய பார்வையில சத்தியத்திற்கு சாட்சி சொன்ன ஷஹீதுகள். இவங்கள அல்லாஹ் வந்து மறுமை நாள்ல கண்ணியப்படுத்துவான் அப்படின்ற மாதிரி விடயங்களோட மட்டும் அல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, சில மனிதர்கள் நிச்சயமாக அல்லாவுக்காக தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடியவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹுவோடைய மரணத்தை ஸ்லாஹிச்சு ரொம்ப கண்ணீர் சிந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா உஹதுடைய களத்துக்கு நீங்க போகும்போது இந்த ஷஹீதுகளுக்கு வந்து சலாம் சொல்லுங்க. நிச்சயமாக நீங்க சொல்லக்கூடிய அந்த சலாமுக்கு வந்து அவங்களும் பதில் சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்றதுதான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லக்கூடியவங்களா இருந்தாங்க. பண்பானவர்கள் இந்த முஸஅப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி இன்னும் வந்து எவ்வளவோ சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் இவங்க ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு நபித்தோழர். அவங்களுடைய வாழ்க்கையுடைய ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்துச்சு, ஆனா இஸ்லாம் அப்படின்ற இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக அவங்களுடைய வாழ்க்கை பாதை மாறிச்சு. அவங்க தேடக்கூடிய இலக்கு முகவரி மாறிச்சு. முகவரி மாறினால அவங்களுடைய இறுதி எப்படிப்பட்டதா அமைஞ்சிச்சு அப்படின்றதையும் நம்ம யோசிக்கக்கூடியவங்களா இருக்கும். இப்ப வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் வாழ்ந்த நபி தோழர்களா இருக்கட்டும், இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த நபி தோழர்களா இருக்கட்டும், அநேக நேரங்கள்ல ஒரே ஒரு நபி தோழரை நினைச்சு நினைச்சு அழுதாங்க. ஒரே ஒரு நபி தோழருக்காக வந்து பிரார்த்தனை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அது முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹுக்காக. என்ன மாதிரி விஷயங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சாங்க அப்படின்னா, கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்க எல்லாம் வந்து சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்களாம். இங்க பாருங்க, நம்ம எத்தனையோ முறை வந்து நிறைய போராட்டங்கள்ல கலந்திருக்கோம். ஆனா வந்து நமக்கு இந்த உலகத்துல வாழும் போதே நிறைய அருட்கொடைகள் அல்லாஹ் கொடுத்துட்டான். ஆனா நம்மள முஸஅப் மாதிரி சில பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு அவ்வளவு செல்வ செழிப்போட இருந்தா கூட இந்த பூமியில சிறந்த விஷயங்களை அவங்க அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே மரணிச்சு போயிட்டாங்க. அவங்களுக்கு இந்த பூமியில வந்து எந்த நல்லதையுமே அவங்க பார்க்காம மரணிச்சுட்டாங்க. அதனால அவங்களுக்கு அநேகமான கூலிய அல்லாஹ் வந்து மறுமையில ஏற்படுத்தி தருவான் அப்படின்ற மாதிரி ஹப்பாப் ரலியல்லாஹு மட்டும் இல்லாம அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட என்னை விட முஸஅப் வந்து மிகச்சிறந்த மனிதரா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மரண நிகழ்வை சொல்லி காமிச்சிட்டு இவங்களுக்கு இந்த பூமியில எந்த நல்ல விஷயமே அவங்க அனுபவிக்கல. இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து அல்லாஹ் வந்து அவங்களுக்கு மறுமையில ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவனா இருப்பான் அப்படின்ற அடிப்படையில முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சு நினைச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவங்க கூட வாழ்ந்த நபித்தோழர்களும் கண்ணீர் சிந்தக்கூடிய ஒரு அழகான வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக ஒரு ரொம்ப மிகச்சிறந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரராக முஸஅப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு அழகான அற்புதமான வாழ்க்கை. அன்பான சகோதரிகள் இப்ப நம்ம கிட்ட சில கேள்விகள் இருக்கு. நம்ம கிட்ட என்ன கேள்வி இருக்கு அப்படின்னா, ஒருவேளை முஸஅப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தாருல் அர்கம் அப்படின்ற அந்த பயணத்தை நோக்கி அந்த பாதையை நோக்கி தன்னுடைய நிரந்தரமான முகவரியை தேடி அவங்க போகாம இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த உலகத்துல அவங்களுக்கு இருந்திருந்த பணமோ பொருளோ சொத்தோ அப்படி உயிரை கொடுத்து நேசிக்கக்கூடிய தாயோ அவங்களுக்கு ஏதாவது வந்து நல்லதை செஞ்சிருந்திருக்க முடியுமா? ஒருவேளை அவங்க அந்த நிலையிலேயே மரணிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா எதையாவது அவங்க தன்னுடைய மன்னரைக்கோ இல்ல இறைவன் கிட்ட போய் விசாரணைக்கு நிக்கக்கூடிய அந்த மறுமை நாள் அன்னைக்கோ எடுத்துட்டு போயிருந்திருக்க முடியுமா அப்படின்னா இல்ல. ஆனா அதை விட்டுட்டு சரியான முகவரியை நோக்கி போனதுனால சுப்ஹானல்லாஹ் இன்னைக்கு வரைக்கும் உலகம் மறக்க முடியாத ஒரு உன்னதமான நபி தோழராக அல்லாஹுடைய பார்வையில கண்ணியமான மனிதராக இன்னும் ரப்பு கிட்ட உயிரோட வாழக்கூடிய ஷஹீதுடைய அந்தஸ்து பெற்ற மனிதராக முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இந்த முகவரி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தது எது? அவங்களோட வீடு இல்ல, அவங்களுடைய மக்கா நகரம் இல்ல, அவங்களுடைய அம்மா இல்ல, அவங்களுடைய பொருளாதாரம் இல்ல. ஆனா அவங்க தன்னுடைய இறைவனை தேடி திரும்பிய அந்த பாதை, அந்த பயணம்தான் முஸஅப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையை இவ்வளவு அழகா மாத்தி கொடுத்துச்சு சகோதரிகள்.
ரொம்ப பிரம்மாண்டமான அரசராக வாழ்ந்த உமர் இப்னு ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு, மிகச்சிறந்த ஹலீஃபா அப்படின்னு சொல்லி உலகம் இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடக்கூடிய உமர் ரதியல்லாஹு அன்ஹு உட்பட முஸாபுடைய வாழ்க்கையை நினைச்சு பார்க்கும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, மக்காவுடைய தெருவுகள்லயே இவ்வளவு செழிப்பான இளைஞரை நாங்க பார்த்ததில்ல. ஆனா மரணிக்கும் போது இவ்வளவு நெருக்கடியான நிலையில முழுசா மூட ஆடை கூட இல்லாத ஒரு மனிதரையும் நாங்க பார்த்ததில்ல அப்படின்றதான் அவங்களுடைய தியாக வரலாறா இருந்துச்சா சகோதரிகள். இப்ப நீங்க சொல்லுங்க, நம்முடைய முகவரி எங்க இருக்கு? நம்ம எந்த வேல்யூஸோடைய அடிப்படையில வாழ்ந்துட்டு இருக்கோம்? எந்த சத்தியத்திற்காக நம்ம நிலைச்சு நிற்கக்கூடியவங்களா இருக்கோம்? இல்ல அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துடைய எந்த மோகம் நம்மள மூழ்கடிக்க கூடியதா இருக்கு அப்படின்றத நம்மளும் சிந்திச்சு பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும். நாலு கேள்வியோட இந்த அமர்வை நான் நிறைவு செய்ய விரும்புறேன். என்ன அப்படின்னு சொன்னா, அன்பான சகோதரிகள், முஸாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் போது, முஸாப் ரலியல்லாஹுவுடைய அந்த பட்டாடைகள் பாவமானது இல்ல. ஆனா அது அவங்களுக்கு ஒரு தவறான முகவரியின் பக்கம் போறதுக்காக தான் அவங்களுக்கு அது வழிவகை காமிச்சிட்டு இருந்துச்சு. ஆனா எப்ப அந்த பட்டாடைகள் அவங்க துறந்தாங்களோ, அப்பதான் அல்லாஹுடைய கண்ணியம் அப்படின்ற அந்த ஆடை அவங்களுக்கு அணிவிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி எந்த சொகுசான வாழ்க்கை, எந்த எந்த கூடிய ஒரு பழக்கம், எந்த பழக்கத்துக்கு நம்ம அடிமையா இருக்கும், மொபைலுக்கு அடிக்ஷனா இருக்கிறது கூட அதுல வரும். இப்ப எந்த ஒரு பழக்கம் இல்ல அப்படின்னா எந்த குறிப்பிட்ட உறவு, எந்த கம்ஃபர்ட், எந்த செல்வ செழிப்பு நம்மள நம்முடைய நிரந்தரமான முகவரிக்கு போக விடாம தடை செஞ்சுட்டு இருக்கு. இதுதான் நமக்கான முதல் கேள்வி. அந்த தடையான விஷயத்தை நம்ம விடும்போது கண்டிப்பாக அல்லாஹ் நம்முடைய முகவரிக்குமான வழியை கட்டாயம் காமிப்பான் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, முஸாப் ரலியல்லாஹுனுடைய மிகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா? அவங்களுடைய சொத்தை விட அவங்களுடைய மிகப்பெரிய சோதனை அவங்களுடைய தாயாதான் இருந்தாங்க. அது மாதிரி எந்த ஒரு உறவு, நம்மளுடைய சில நண்பர்களாக இருக்கலாம், இல்ல ஏதாவது உறவினர்கள்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உறவா இருக்கலாம். இப்படி எந்த உறவு நம்மள அல்லாஹுவ நெருங்க விடாம தடை செய்யக்கூடியதா இருக்கு. தடை செய்யக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொன்னா, வெளிப்படையா தொழுகாத, ஓதாத அப்படின்ற மாதிரி இபாதத்துக்களுக்கு தடை செய்யற உறவு இல்ல. நம்மள நேர்மையானவர்களாக, நம்மள புறம் பேசாதவர்களாக, நம்மள பொய் சொல்லாதவர்களாக வாழ்றதுல இருந்து, ஃபித்ரா அப்படின்ற இந்த பரிசுத்தமான நிலையில வாழ்றதுல இருந்து தடை செய்யக்கூடிய உறவு எந்த உறவா இருக்கு அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும் சகோதரிகளா. நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும், சில மனுஷங்கள்ட்ட பேசும்போது மட்டும்தான் புறம் யாரை பத்தியாவது பேசுற மாதிரி நெருக்கடி வரும். சில மனுஷர்கிட்ட பேசும்போது மட்டும்தான் யாரை பத்தியாவது இல்லாத கொள்ளாததை தவறா சொல்ற மாதிரி ஒரு நெருக்கடி வரும். சில மனிதர்களோட இருக்கும் போதுதான் அல்லாஹுவ தொழுகிறது கூட மறந்துட்டு அப்படியே லயிச்சு போய் அவங்களோட மூஞ்சி பார்த்துட்டே உட்கார்ந்துருப்போம். அப்ப இது எல்லாமே நம்மளுடைய நிரந்தரமான முகவரிக்கு நம்ம போறதுல இருந்து நம்மள தூரமாக்கிக்கிட்டு இருக்கு. அப்ப ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி தன்னுடைய தாயே பெரிய சோதனையா இருந்தாங்களோ, அது மாதிரி நமக்கு மிகப்பெரிய சோதனையாக இருக்கக்கூடிய உறவு எந்த உறவு? அந்த உறவை முறிக்க சொல்லல. ஆனா அந்த உறவு கிட்ட இருந்து கொஞ்சம் 2 அடி பின்னாடி தள்ளி இருக்கும் போது சரியான பாதைக்கு போறதுக்கான முகவரிய நம்மளால அடையாளம் காண முடியும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இது கண்டிப்பா உங்களை அழுக வைக்குமா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்நாள் முழுக்க முஸாப் ரலியல்லாஹு அன்ஹுவ நினைச்சு நினைச்சு நேசத்துல அன்பால் அழக்கூடியவங்களா இருந்தாங்க. ஒருவேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு நம்மள சந்திக்க வர்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு நைட் இன்ஷால்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள பார்க்க வர்றாங்க அப்படின்னு சொன்னா, முஸாப் ரலியல்லாஹு அன்ஹுவ நினைச்சு நினைச்சு அவங்க அழுத மாதிரி நம்மள நினைச்சு அன்பால அழுகிறதுக்கு நம்ம கிட்ட எந்த நற்குணம் எஞ்சி இருக்கு? ஒருவேளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, நம்மள பார்த்த ரசூல் அல்லாஹ் என்னுடைய இந்த அம்து கிட்ட, என்னோட உம்மத்துல வாழக்கூடிய இந்த சகோதரி கிட்ட இவ்வளவு சிறந்த நற்பண்பு இருக்கே, சுப்ஹானல்லாஹ், எப்படி போராட்டமான வாழ்க்கைய அல்லாவுக்காக அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முஸாப் ரலியல்லாஹு அன்ஹுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் சிந்தின மாதிரி உங்களுக்காகவும் எனக்காகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிற அளவுக்கு நம்ம கிட்ட ஏதாவது ஒன்னே ஒன்னாவது எஞ்சி இருக்கா சகோதரிகள்? நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், ஆஹ்
இப்ப நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய முகவரி எங்க இருக்கு? நம்முடைய நிஜமான முகவரி எங்க இருக்கு அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய பொருளாதாரத்திலயா? நம்மளுடைய வாழ்வாதாரத்திலயா? இல்ல நம்மளுடைய பிள்ளைகள்லயா? நம்மளுடைய குடும்ப பின்னணியிலயா? இல்ல நமக்கான இங்க இருக்கக்கூடிய சொத்துகள்லயா? எதுல நம்மளுடைய நிஜமான முகவரி இருக்கு? அன்பான சகோதரிகளா, நம்முடைய நிஜமான முகவரி இந்த நிலையில்லாத எந்த புற விஷயங்கள்லயுமே இல்லை. நம்மளுடைய நிஜமான முகவரி நம்முடைய உள்ளத்துல, இதயத்துல, இதயத்துக்கு மத்தியில இருக்கக்கூடிய இறைவன் கிட்டதான் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். எப்படி முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தாருல் அர்கம்க்கு போறதுக்கான அந்த பாதை அவங்களுடைய வாழ்க்கையோட திருப்பு முனையா மாறிச்சோ, அது மாதிரி நம்மள நாமளே தீர்மானிச்சுக்குவோமே, நம்மளுடைய தாருல் அர்கம் எங்க இருக்கு? நம்மளுடைய தாருல் அர்க்கம் போற பாதையில எதெல்லாம் நமக்கு தடையா இருக்கு? எந்த பாவம், எந்த சொகுசான வாழ்க்கை, எந்த உறவு, எந்த விஷயம் நம்மள புடிச்சு தடை போட்டு ஒரு பெரிய கேட் போட்டு பூட்டு போட்டு வச்சிருக்கு அப்படின்றத நம்ம தான் தீர்மானிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்படி ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுடைய தாருல் அர்க்கம்க்கு போறதுக்கு நமக்கு தடையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி எல்லாத்தையும் விரும்பி கொடுத்தாங்களோ, அதே மாதிரி நம்மளும் இந்த வேண்டாத விஷயங்களை விரும்பி விட்டு வெளியே வரும்போது நமக்கான பாதையை நிச்சயமாக நம்மளுடைய இறைவன் அடையாளப்படுத்தி காட்டுவான். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளா, இந்த 3 நாளும் இறுதியில நம்ம என்ன என்ன ஒரு ஒரு ரிஃப்ளெக்ஷனோட நம்ம முடிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவனுடைய தனித்தனி பண்புகளை பிரதிபலிக்கக்கூடியவனா இருப்பான். சில நேரங்கள்ல அல்லாஹ் நம்ம கிட்ட அர் ரஹ்மானா இருப்பான். சில நேரங்கள்ல அல்லாஹ் நம்ம கிட்ட அல் கஃபூரா இருப்பான். சில நேரங்கள்ல அல்லாஹ் நம்ம கிட்ட அல் ஜப்பாரா இருப்பான். சில நேரங்கள்ல அல்லாஹ் நம்ம கிட்ட முதில்லுவா இருப்பான். இப்படி அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பண்பும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பிரதிபலிக்கக்கூடியதா இருக்கும். இப்ப முஸஅப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையை எடுத்துட்டோம் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய 3 முக்கியமான பண்புகள் அவங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிச்சுச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, அஸ்-ஸமத், தன்னிறைவானவன், எந்த மனிதரிடமும் தேவையில்லாதவனான இறைவன். இறைவனை நோக்கி முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு போனனால, எல்லாத்தையும் விட்டுட்டு போனனால அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னா, முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹுவ யாருகிட்டயுமே தேவையில்லாத மனிதரா அல்லாஹ் மாத்திட்டான். அவங்க அவங்க அவ்வளவு நெருக்கடிகளை சந்திச்சா கூட எந்த மனிதரையும் தேடி போய் என்னுடைய ஏழ்மை எப்படி இருக்கு, நான் அப்படி வசதியால வாழ்ந்தவன் தெரியுமா, ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் திருகம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடன் கேட்டோ இல்ல அவங்களுடைய அன்றாட தேவைகளுக்கோ எதுக்குமே இறைவனை தவிர வேற யாரு பக்கமுமே திரும்பாத ஒரு அழகான வாழ்க்கையை அஸ்ஸமத் ஏற்படுத்தி கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய இறைவன் அஸ்ஸமதா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்மளும் முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹுவா இருக்கணும். முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி இருக்க முயற்சி செய்யும் போது நம்மளுடைய இறைவன் நம்ம கிட்டயும் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸமதா இருப்பான். எந்த மனிதர்கிட்டயும் எந்த தேவைக்காகவும் போக வேண்டிய அவசியமே இல்லாம ரப்ப மட்டுமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அழகான வாழ்க்கையில எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி தருவான். 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில அல்லாஹ் முஇஸ்ஸுவா இருந்தான். முஇஸ்ஸு அப்படின்னு சொன்னா கண்ணியப்படுத்தக்கூடியவனா இருந்தான். ரப்பே, எனக்கு இதெல்லாம் வேணாம். எனக்கு நீதான் வேணும். என்னுடைய அடையாளம் நான் போடக்கூடிய இந்த நகைகள்ல இல்லடா அல்லாஹ். நான் கட்டக்கூடிய இந்த ஆடைகள்ல இல்லடா அல்லாஹ். நான் இருக்கக்கூடிய இந்த வீடுல இல்லடா அல்லாஹ். என்னுடைய குடும்ப பாரம்பரியத்துல இல்லடா அல்லாஹ். என்னுடைய மொத்த வாழ்க்கையுடைய கண்ணியமும் உன்னுடைய ஒரே ஒரு கருணை பார்வையில தான்டா அல்லாஹ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முஸஅப் ரலியல்லாஹு சரணடைஞ்சனால அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னா, உலகத்துல யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கண்ணியத்தை கொண்டு முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணியப்படுத்திட்டான். சுப்ஹானல்லாஹ். அதனாலதான் ஒரு கை வெட்டப்பட்டா கூட மறு கையிலயும், 2 கையும் வெட்டப்பட்டா கூட இறுதியில தன்னுடைய இதயத்திலையும் இஸ்லாத்துடைய அந்த கொடிய வீழ விடாத அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த வீரரா மட்டுமல்லாம, உலகமே ஒரு மனிதருக்காக படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அந்த தூதருடைய கண்ணீருக்கு சொந்தக்காரரா இவ்வளவு ஒரு கண்ணியத்தை ஒரு மனிதருக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ். எதெல்லாம் நம்ம இன்னைக்கு நம்மளுடைய ரப்புடைய கண்ணியத்துக்கு பகரமா சரண்டர் பண்ண போறோம் சகோதரிகள். ரப்பே, எனக்கு உனக்காக நான் இதெல்லாம் விடுறேன் அப்படின்னு சொல்லி எந்த விஷயங்களை விட்டு இதுக்கு பகரமா அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை ஆடையாக வாங்கி நம்ம அணிவிக்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ்.
அன்பான சகோதரிகள், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் வந்து இப்படி ஒரு வாய்ப்ப வந்து நமக்கு ஏற்படுத்தி குடுத்ததுக்காக, அ இறைவனுக்கு வந்து அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியதா இருக்கணும். இப்ப இங்க 70 பேர் இருந்தோம். 70 பேருக்கும் இந்த வாழ்க்கையுடைய வரலாறு வந்து அவங்களுடைய நிரந்தரமான முகவரியை நோக்கி பாதை வகிச்சுச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அது யாராவது ஒருத்தருக்காவது இது நிஜமாவே பாதை வகுத்திருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இத விட மிகப்பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல. அன்பான சகோதரிகளா, அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்வ வந்து இதோட நிறைவு செஞ்சுப்போம். எந்த விஷயங்கள, எந்த தடைக்கற்கள தாண்டி போயி நம்முடைய தாருல் அர்க்கம நோக்கி நம்ம பயணிக்க போறோம். நம்முடைய முகவரியை தேடி நாம எப்ப பயணிக்க போறோம். இன்ஷா அல்லாஹ் அது இன்றைய நாளா இருக்கட்டும். இன்றைய நாளே அதுக்கான அழகான துவக்கமா இருக்கட்டும் அப்படின்ற அந்த பிரார்த்தனையோட இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்வ வந்து நிறைவு செய்றேன். துவா சொல்லிக்கலாமா? கஃப்ரா சொல்லிக்கலாமா? சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வஅத்தூபு இலைக். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். எங்கள் இறைவனே, எங்களிடமிருந்து இப்பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீயே செவியேற்பவனும் நன்கு அறிபவனுமாக இருக்கின்றாய். இன்ஷா அல்லாஹ். அன்பான சகோதரிகளா, முகவரியை தேடி பயணித்த அழகான ஆன்மாக்கள்ல ஒரு ஆன்மாவை இன்னைக்கு பார்த்தோம். இன்னொரு உன்னதமான ஆன்மாவில இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.